அந்த பண சுழற்சி பாதிக்கப்படாது. ஒரு சர்க்குலேஷன் பணம் சமூகத்தில் வெளியே வந்தால் தான் பொருளாதாரத்தில் மற்ற பிரிவுகளும் அதிகமாகும் அப்படிங்கிற தியரி இதனால் அடிப்படாதா? அதாவதுங்க, பொதுமக்கள் கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் அது பொருளாதாரத்தை மேம்படுத்தும். ஆனால் அந்த பணம் எப்படி வருதுன்றது இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, போனஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அப்போ பணம் வருதுன்னா அது ஓகே. ஆனால் நீங்கள் போய் கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த கடன் வாங்குறதுனால ஒரு பொருளாதாரம் மேம்பட்டுனாக்கா அந்த பொருளாதாரம் என்றைக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, வீட்டு விலைகள்லாம் ஏற ஆரம்பிச்சிது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணார், நான் பாருங்கள், நான் ஒரு கோடி கொடுத்து வீடு வாங்கினேன், இன்றைக்கி 2 கோடி ஆகிப்போச்சு இல்லைங்களா. ஸோ எனக்கு 1 கோடி தான் கடங்குது, இன்னும் 1 கோடி ரூபாய் இந்த சொத்தில் இருக்குது, இதை அடமானமாக வச்சுக்கின்னு எனக்கு இன்னொரு கோடி கொடுங்க, நான் இன்னொரு வீடு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மனிதர்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியே கிடையாது. தொடர்ந்து ஏறிக்கினே இருக்குது வீட்டு விலைகள். நம்ம இன்றைக்கி வாங்கினோன்னா இதை முடிஞ்ச வரைக்கும் கட்டுவோம், அதுக்குள்ளார அந்த வீட்டை விற்றுட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டாங்க. இந்த பணத்தை கொடுத்துட்டு கையில் இருந்த பணம் மொத்தம் காலி ஆகிட்டு இன்னும் பணம் தேவைப்படுது.